ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வாலெட்டில் வந்து எப்படி கேஒய்சி பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஓவர் வாலெட் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக நான் சொல்கிற பிரகாரம் ஃபாலோ பண்ணி ஏர் ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகிக்கிங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 31, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களால் பண்ண முடியாமல் போகும். ஸோ கரெக்டாக வீடியோ பிரகாரம் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டைம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days பக்கம் டைம் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய யூசர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், புது யூசர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சிபில் டிடெக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓகேஎக்ஸ் ஓவன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பீங்க அதுவும் கம்ப்ளீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அது தேவையில்லை. இந்த ப்ராசஸ் நான் இப்போ இதுக்கப்புறம் சொல்கிறேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேலே சிபில் டிடெக்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இல்லை மேலே டைமிங் போட்டிருப்பாங்க, மார்ச் 31 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே நேஷனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகுது. ஃப்ளிப்ஸ்டர், அதாவது ஃப்ளிப்ஸ்டர் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கேஒய்சி பண்ணணும். ஸோ லிங்க் ஃப்ளிப்ஸ்டர் அக்கௌண்ட் இருக்குல்லையே, கீழே அதை டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஃப்ளிப்ஸ்டர்னு சொல்லியிருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போங்க. இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோசஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து கூகுள் குரோம் டச் பண்ணி உள்ளே போய்க்கும். ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் பேஜுக்குள்ளே வந்து ஷோ ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆப் லிங்க் வேணுனாலும் இந்த போஸ்ட்டில் நான் தரேன், அதை டச் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள இன்ஸ்டால் பண்ணதும் இந்த இண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசட்னு இருக்கும் இல்லையா, சேம் லைக் வந்து மற்ற இந்த பைபிட்டோ ஃபைனான்ஸோ இல்லை வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்படி கேஒய்சி பண்ணுவீங்க, இப்படி ஜாயின் பண்ணுவீங்க. அதே ப்ராசஸ் தான் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே. இந்த அசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கீழே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லையா, உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓவர் வாலெட்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயில் ஐடி போட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து அதே போட்டுக்குங்க. போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேப்ஸ் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கட், நட்டு ஸ்டார் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி கொடுத்து ஒரு 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே மாதிரி கொடுத்துக்குங்க. அது திரும்பவும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. ரெஃபர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்லேயே தரேன். ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே அது காப்பி ஆகிடும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அக்ரி டச் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலுக்குள்ளே போங்க. இதே போல் ஃப்ளிப்ஸ்டர்லேருந்து ஒரு வெரிஃபை இமெயில் வந்திருக்கும். ஜஸ்ட் வெரிஃபை இமெயில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அந்த வெரிஃபை இமெயில் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்ஸ்டர் ஆப்பே வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து மேலே இன்டு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லி அதுவே வந்து லாகின் ஆகிடும். சப்போஸ் ஆகலைன்னா திரும்ப அசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே போல் வெரிஃபை நவுன்னு சொல்லி ஷோ ஆகும், ஓகேங்களா? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம செகண்ட் லெவல் மட்டும் வெரிஃபை பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்பவும் வந்து இந்த ஓவர் வாலெட்டுக்குள்ளே போய்க்குங்க, ஓவர் ஆப்புக்குள்ளே. ஸோ போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருந்துச்சு இல்லையா ஓப்பன் ஃப்ளிப்ஸ்டர், நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. திரும்ப வந்து ஓப்பன் ஃப்ளிப்ஸ்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளிப்ஸ்டர் ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே போல். ஸோ அக்ரி பண்ண சொல்லி அக்ரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வாலெட்டில் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், பஸ் ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ தேர்ட் ஸ்டெப் இதுதான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ கோ டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த பேஜுக்குள்ளே கூட்டு போயிடும் ஃப்ளிப்ஸ்டர் ஆப்புக்குள்ளே. சப்போஸ் உங்களுக்கு வந்து போக தெரியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து நீங்களே ஓனாக போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அசட் செக்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை நோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைடில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ வெரிஃபை பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இதே போல் வந்து சம்திங் வென்ட் ராங் ப்ராப்ளம் வருது. நீங்கள் இதே போல் வந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ண ஒரு 30 minutes கழிச்சு. ஸோ இதே போல் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி நம்ம வந்து அமெரிக்கா கிடையாது, அதுக்கு கீழே உள்ள அதர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்குது, இது கண்டிப்பாக கையில் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது போல் இருக்கும். ஏன்னா வந்து கேஒய்சி பண்ணுறோம் இல்லையா, ஒரு பர்சன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு அக்கௌண்ட் சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு தான். அது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. பஸ் நேம், உங்கள் ஆதார் கார்டு உள்ளது போல் பஸ் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, பில்டிங் நம்பர்னால் உங்கள் டோர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சிட்டி, போஸ்டல் கோடு, கண்ட்ரி, நேஷனாலிட்டி இந்தியா எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு செல்ஃபி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஃபேஸ் ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் ஃபேஸை வச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறது போல இருக்கும். ஸோ 3 வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐடி கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், இந்திய கண்ட்ரி கொடுத்துட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்திய கண்ட்ரி வரல, இல்லைனாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். 1 hour 2 hour கண்டிப்பாக சரியாயிடும், ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நான் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். நான் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ கொடுத்து அந்த ஆதார் கார்டை கீழே வச்சுட்டு அதோட ஃப்ரண்ட் இமேஜ் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லி கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே போல் பேக் இமேஜும் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. அதே போல் சப்மிட்டன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது வந்து 6:55. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் செக் பண்ணேன் 8:45 போயிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி உள்ளே போகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்சர் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதே போல் ஐடென்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனால் இதே போல் வெரிஃபைன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான் எனக்கு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவர் வாலெட் ஆப்புக்குள்ளே போகிறேன். ஸோ போய் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே கம்ப்ளீட் ஆனால் அதுவும் ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ளீட் ஆகிடுது. வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி வந்துருச்சு. நான் பேக் போய் பார்த்தேன். செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஏர் ட்ராப் இதே போல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே போல் உங்கள் எல்லாத்துக்குமே வரணும். ஸோ கரெக்டாக அந்த வீடியோ பிரகாரம் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க.